ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது PMYP பிரதம மந்திரி லேப்டாப் திட்டம் 2024 அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே லேப்டாப் கொடுக்கறதா ஒரு நியூஸ் வெளியாயிட்டு இருக்கு. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வெளியாயிட்டு இருக்கு. PMYP பிரதம மந்திரி லேப்டாப் திட்டம் 2024 விண்ணப்பங்களை ஏற்க தொடங்கியது. எங்கள் திட்டம் நிதி நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் தனிநபர்களுக்கு திறந்திருக்கும் சொந்த மடிக்கணினிகளை வாங்க இயலவில்லை. ஆனால் அவைகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு ஒன்று தேவை. விண்ணப்பங்கள் தொடங்கியுள்ளன, இடங்கள் குறைவாகவே உள்ளன. விண்ணப்பித்தவர்களுக்கு ஏற்கனவே மடிக்கணினிகள் வர தொடங்கியுள்ளன. காலக்கெடுவை 30/4/2024 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பதிவு செய்து விண்ணப்பிக்கவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்கை கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணாதீங்க. இதை பற்றி ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஒரு சர்க்குலரை வெளியிட்டிருக்காங்க. மெனி டைம்ஸ் இட் கேஸ் கம் நோட்டீஸ் ஆஃப் தி AICTE that some social media websites are circulating fake information regarding the scheme which are not related. AICTE, the competent authority of AICTE, has taken very serious view this record அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த நியூஸ் அடிக்கடி சோசியல் மீடியாவில் ஃபேக்காக பரவிட்டுருக்கு. இது எதுக்காக பரவிட்டுருக்குன்னா, இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுறதுனால அவங்க வெப்பேஜோட வியூவர்ஸ் கூடிடும். அது மட்டும் இல்லை, சில வேளை இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்கள் இன்ஃபர்மேஷன் கூட திருடப்படலாம். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் மொபைலுக்கு எந்த லிங்க் வந்தாலும் நீங்கள் கிளிக் பண்ணிடாதீங்க. இட் இஸ் தேர்ஃபோர் டைரக்டட் all AICTE approved institution and students kindly ignore this type of information and verify correct information from AICTE. AICTE www.aicteindia.org அப்படிங்கிற வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது இது போல லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஷேர் பண்ணும்போதுமா இது வைரல் ஆகிடும், மற்றவங்களும் இதன் மூலமாக கிளிக் பண்ண வேண்டிய சான்ஸ் இருக்குது. அதனால் தயவு செய்து இதை நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. இது முற்றிலுமாக ஃபேக் நியூஸ் தான். இதனால் தயவு செய்து யாருமே ஷேர் பண்ண வேண்டாம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த நியூஸ் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. நன்றி. மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்.